வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஸ். நம்ம இன்னைக்கு 10th மேத்ஸ் இயற்கணிதம் பயிற்சி 3.16 முதல் கணக்கு பார்க்க போகிறோம். கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாடுகளின் வரைபடம் வரைக, அவற்றின் தீர்வுகளின் தன்மையை கூறுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 6 ரோமன் லெட்டரில் கணக்கு இருக்குது. நம்ம முதல் கணக்கு பார்க்க போகிறோம். x² - 9x + 20 = 0ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாடை ஃபஸ்ட்டு வந்து நம்ம y = சொல்லி சமன்பாடை எடுத்து எழுதிக்கிறோம். என்க அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு எக்ஸுக்கு சில மதிப்புகள் கொடுத்து y மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். xy புள்ளிகளாக அதை எடுத்துட்டு நம்ம கிராஃபில் குறிக்க போகிறோம். வரைபடம் வரைந்ததுக்கப்புறமா அவற்றின் தீர்வுகளின் தன்மையை கூறணும். ஸோ நமக்கு கிடைத்திருக்கிற வரைபடம் வந்து இருபடி சமன்பாடுகளின் வரைபடம் எப்போதுமே பரவளையமாக இருக்கும். பரவளையமானது x அச்சை இருவேறு புள்ளிகளில் வெட்டினா நம்ம வந்து மூலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா மெய் மற்றும் சமமற்ற மூலங்களாக இருக்கும். கிடைத்திருக்கிற பரவளையம் x அச்சை ஒரே ஒரு புள்ளியில் மட்டும் வெட்டினா நம்ம வந்து மெய் மற்றும் சமமான மூலங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு மூலங்களின் தன்மையை கூறிடலாம். அதே மாதிரி பரவளையமானது x அச்சை வெட்டவே இல்லை அப்படின்னு சொன்னால் மெய் மூலங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை y = x² - 9x + 20 என்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இங்கே வந்து எக்ஸின் கெழுவானது நமக்கு மைனஸில் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸுக்கு என்ன மாதிரியான மதிப்புகளை எடுக்கலாம் அப்படின்னா -2லிருந்து 7 வரைக்கும் உள்ள எண்களை எடுத்துக்கலாம். அதாவது எக்ஸின் கெழுவானது மைனஸ் எண்ணாக இருந்துச்சுன்னா -2லிருந்து 7 வரைக்கும் எடுத்துக்கலாம். எக்ஸின் கெழுவானது ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா -5லிருந்து +4 வரைக்கும் எக்ஸின் மதிப்பு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய பரவளையமானது முழு வரைபடமாக கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம -2லிருந்து 7 வரைக்கும் எடுக்கிறோம். எதனால் அப்படின்னா எக்ஸினுடைய கெழுவானது மைனஸில் இருக்குது. ஸோ -2 -1 0 1 2 3 4 5 6 7 வரைக்கும் எடுத்துருக்குறோம். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு மதிப்புகளை எடுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம y மதிப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா x² மதிப்பை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் -9xன் மதிப்பை கண்டுபிடிக்கணும். அதோட +20 கூட்டணும். கூட்டினா நமக்கு வந்து yன் மதிப்பானது கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸின் மதிப்புகள் அனைத்தையும் x² நம்ம ஸ்கொயர் பண்ணி எழுதுகிறோம். -2 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு +4 கிடைக்கும். -1 ஸ்கொயர் பண்ணும்போது +1, 0 ஸ்கொயர் பண்ணும்போது 0 தான் கிடைக்கும். 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49. -9x நம்ம வச்சிருக்கிற எக்ஸை -9ஆல் பெருக்கணும். ஸோ -× ப்ளஸ் ஆயிரும். 9 × 2 18. ஸோ 18 + 18 மைனஸ் பெருக்கல் மைனஸ் ப்ளஸ் 9 × 1 9. இங்கே 0வால் பெருக்கும்போது 0 ஆகிடும். இப்போ -9ஐயும் 1ஐயும் பெருக்கும்போது -9 -9ஐயும் 2ஐயும் பெருக்கும்போது -18 -9 × 3 -27 -9 × 4 -36 -9 × 5 -45 -9 × 6 -54 -63 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ எல்லா எண்களோடையும் 20 வந்து நம்ம கூட்டணும். ஸோ இது அனைத்தையும் x² y மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? x² - 9x + 20 இந்த 3 காலத்தையும் கூட்டி இங்கே எழுதணும். 3ஐயும் கூட்டினோன்னா y மதிப்பு கிடச்சிரும். ஸோ இதை 3ஐயும் கூட்டும்போது 20 30 40 42 10 30 இங்கே 20 இங்கே -8 20 -8 12ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து 20 - 18 + 2 2 + 4 6. இங்கே வந்து -7 9 - 7 + 2. அதுக்கப்புறம் இங்கே வந்து -16 -36 -20 கிடைக்கும். -20 + 20 0 ஆகிடும். அதுக்கப்புறம் 25 -45ன்னு சொல்லும்போது -20. ஸோ -20 இங்கே 0 ஆகிடும். அதுக்கப்புறம் 30 50 56 -54ன்னு சொல்லும்போது +2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்புறம் இங்கே வந்து 49 69 ஆகிடும். 69 -63ன்னு சொல்லும்போது 6 கிடைக்கும். ஸோ நமக்கு இந்த மாதிரி மதிப்புகள் கிடைக்குது. இதிலேருந்து புள்ளிகளை எடுத்து எழுதிக்கிறோம். நம்ம புள்ளிகள் எப்போதுமே x, y அப்படிங்கிற வடிவில் தான் இருக்கும். ஸோ x மதிப்பையும் y மதிப்பையும் வச்சு புள்ளிகளை எடுத்து எழுதிக்கிறோம். -2, -42 -1, -30 0, 20
1, 12, 2, 6, 3, 2, 4, 0, 5, 0, 6, 2, 7, 6. ஸோ அனைத்து மதிப்புகளையும் புள்ளிகளை எடுத்து எழுதியாச்சு. இப்போ இந்த புள்ளிகளை நம்ம கிராஃபில் எடுத்து குறிச்சிக்கலாம். புள்ளிகள் அனைத்தையும் கிராஃபில் குறிச்சிடலாம். அதுக்கு நம்ம அளவு திட்டம் எழுதுகிறோம். எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 அலகு, ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 5 அலகுகள்னு எடுத்து நம்பரெல்லாம் ஃபஸ்ட்டு குறிச்சிக்கிறோம். புள்ளிகளை குறிச்சிடலாம். -2, -2 எக்ஸ் அச்சில், -2, +42 ஒய் அச்சில். ஸோ 40க்கு அடுத்து 42ன்னு சொல்லும்போது இந்த இடத்துல வரும் -2, +42 ஒய் அச்சில். ஸோ அந்த புள்ளி இங்கே வரும். -1, 30 அடுத்த புள்ளி. எக்ஸ் அச்சில் -1, ஒய் அச்சில் +30. ஸோ இந்த இடத்துல வரும். அப்புறம் 0, 20 எக்ஸ் அச்சில் 0, ஒய் அச்சில் 20. ஸோ இந்த இடத்துல வரும். 1, 12 எக்ஸ் அச்சில் 1, ஒய் அச்சில் 12. ஸோ இந்த இடத்துல வரும் நமக்கு. எக்ஸ் அச்சில் 1, ஒய் அச்சில் 12. அப்புறம் 2, 6 2, 6ன்னு சொல்லும்போது 5க்கு அடுத்து 1, 2 ரெண்டாவது கோடு 2, 6. அதுக்கப்புறம் 3, 2 3, 2. அப்புறம் 4, 0 5, 0 6, 2 7, 6. ஸோ நம்ம புள்ளிகள் அனைத்தையும் குறிச்சாச்சு. இப்போ வந்து அதையெல்லாம் இணைச்சிடலாம். இந்த புள்ளிகளை இணைக்கும் போது நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டு சைடும் நம்ம அம்புக்குறி போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த பரவளையத்துக்கான சமன்பாட்டையும் எடுத்து எழுதிக்கணும். y = x² - 9x + 20 அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கணும். இப்போ நமக்கு கிடைத்திருக்கிற பரவளையம் எக்ஸ் அச்சை இருவேறு புள்ளிகளில் வெட்டுது. ஸோ மெய் மற்றும் சமமற்ற மூலங்கள். நமக்கு கிடைத்திருக்கிற பரவளையமானது எக்ஸ் அச்சை இருவேறு புள்ளிகளில் வெட்டுது. ஸோ நமக்கான தீர்வு மெய் மற்றும் சமமற்ற தீர்வுன்னு சொல்லி நம்ம எடுத்து எழுதிக்கணும். நமக்கு பரவளையமானது 4, 0, 5, 0 அப்படிங்கிற 2 புள்ளியில் எக்ஸ் அச்சை வெட்டுது. ஸோ இந்த 2 புள்ளிகளும் தான் நமக்கு எக்ஸ் அச்சை வெட்டுகிற புள்ளி. ஸோ அதிலிருந்து நம்ம எக்ஸ் ஆய தொலைவுகளான 4 மற்றும் 5 தான் நமக்கான தீர்வு. எக்ஸின் மதிப்பு 4, 5. தீர்வின் தன்மையையும் எடுத்து எழுதுகிறோம். வேறு தீர்வுகள் இருக்கிறதுனால மெய் மற்றும் சமமற்ற மூலங்கள் அப்படின்னு சொல்லி ஆன்சரையும் எடுத்து எழுதிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு இருபடி சமன்பாடு கொடுத்து வரைபடம் வரைய சொல்லி அவற்றின் தன்மையை கேட்டிருந்தாங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிற இருபடி சமன்பாடை y = எடுத்து எக்ஸுக்கு சில மதிப்புகள் கொடுத்து ஒய் மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். எக்ஸின் கெழுவானது மைனஸாக இருந்ததுன்னா -2லேருந்து 7 வரைக்கும் உள்ள எண்களை எக்ஸுக்கு எடுத்துக்கலாம். எக்ஸின் கெழுவானது ப்ளஸ் எண்ணாக இருந்தது அப்படின்னு சொன்னால் -5லேருந்து +4 வரைக்கும் எடுத்து ஒய் மதிப்புகளை கண்டுபிடிச்சி புள்ளிகளாக எழுதி அதை வந்து நம்ம வரைபடத்தில் வரைகிறோம். வரைஞ்சி தீர்வின் தன்மையையும் எடுத்து எழுதிக்கிறோம்.